2021 இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. 2021 2024 வரைக்கும் இந்த படத்தை ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு இழுத்தாங்க. இப்போ ரிலீஸ் ஆகி அந்த ரப்பர் பேண்ட் அந்து போச்சு. கார்த்திக் நாராயண் இயக்கத்தில் ஜேக்ஸ் பிசார் மியூசிக்கில் சரத்குமார் அவர்கள், அதர்வா, சின்னி ஜெயந்த், சந்தான பாரதி, அம்மு அபிராமி இப்படின்னு மல்டி கேஸ்டிங்கில் வந்த ஒரு ஹைப்பர் லிங்க் படம் நிறங்கள் 3. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ அதர்வா வந்து ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் ஸ்டெப் எடுத்து முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் வந்து அவருக்கு ஒரு இஷ்யூ வருது. இதனால் அவங்க அப்பாவாக இருக்கிற நம்ம சரத்குமார் வந்து இவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு ஸ்கூல் பாய் கேரக்டர் ஒன்று வருது. அவங்க அப்பா அம்மாவுக்கு சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அந்த பையனோட ஸ்டடீஸ் எப்படி பாதிக்கப்படுது. அம்மு அபிராமி இருக்காங்க, அவங்களோட அப்பாவை ரஹ்மான் வர்றாரு, அவர் சில இஷ்யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த 3 விதமான அப்பாக்கள் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க, அதனால் அவங்க பிள்ளைங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளில் ட்ராபேக் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஹைப்பர் லிங்கில் கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு படம் நிறங்கள் 3. இந்த படம் 2020 இல்லை 2021 வந்திருந்தால் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். பட் இப்போ வந்தனால இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே, அப்படின்ற மாதிரி சில இடங்கள்லாம் நமக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன தான் வந்து கார்த்திக் நாராயண் இதுக்கு முன்னாடி இயக்கியிருக்க அந்த மாறன் படம் பார்த்துருந்தாலும் சரி, மாஃபியா படம் பார்த்துருந்தாலும் சரி இதில் ரஹ்மான் இருக்கார், ஒரு மல்டி காஸ்டிங் இருக்குது, சரி இவரை நம்புவோம் அப்படின்னு போய் நம்பி உட்காந்தா இதில் நம்மளாம் ஏமாற்றிட்டாரு. கார்த்திக் நாராயண் அப்படின்னாலுமே இப்போ வரைக்குமே துருவங்கள் 16 அப்படின்ற ஒரு படம் தான் இன்னி வரைக்கும் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ மாறன் மாஃபியாலாம் பார்த்தோன்னா இதெல்லாம் கார்த்திக் நாராயண் தான் டைரக்ட் பண்ணாரா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இந்த படம் நிறங்கள் 3 பார்த்திங்கன்னா, இது ஆல்ரெடி அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு கதையை வந்து இப்போ ஃபீச்சர் ஃபிலிமாக நிறங்கள் 3 அப்படின்னு சொல்லி அதர்வா, சரத்குமார் வச்சு பெரிய பெரிய ஆக்டரை வச்சு பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே நான் லீனியராக சொல்கிறேன் அப்படி சொல்லி லைட்டாக சொதப்பி வச்சுருக்கிறாங்க. இன்னும் கிறிஸ்பாக சொல்லியிருக்கலாம். அதர்வா வந்து அவர் சினிமாவில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி அதில் ஒரு இஷ்யூஸ் ஃபீல் பண்ணி அதுக்கு வந்து அவர் ட்ரக் எடுக்கிற மாதிரி பண்ணி, ஸோ படம் ஃபுல்லாகவே ஒரு கஞ்சா போதையில் இருக்கிற மாதிரி காட்டி, அந்த கஞ்சா போதையில் இருக்கிறனால அவர் ஒரு வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போய் வேறு ஒரு கேரக்டர்கிட்ட பேசுகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் க்ரியேட்டிவாக யோசித்து பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து ஒரு 2 சீனுக்கு ஓகே. ஸோ அதர்வா காட்டுறப்பெல்லாம் இந்த மாதிரியான அவர் வந்து வேறு ஒரு கேரக்டர்கிட்ட ரிலேட் பண்ணி பேசிக்கிற மாதிரி சில சீன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இரிட்டேட் தான் ஆச்சு. ஸோ ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. மாஃபியாவில் எப்படி நம்மளை வந்து ஸ்லோ மோஷன் ரொம்ப ஸ்டார்டிங்கே நல்லா இருந்துச்சு, போக போக ஸ்லோ மோஷன் என்னடா எப்பப்பா படம் ஃபுல்லாகவே ஸ்லோ மோஷனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதுலேயும் அப்படி தான் அதர்வா கேரக்டர் காட்டும் போதெல்லாம் என்னடா இது க்ரியேட்டிவ் யூனிவர்ஸ்குள்ளேயே கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதர்வா ஆக்டிங் ரொம்ப நீட்டாக சூப்பராக பார்க்கவே க்யூட்டாகவும் சூப்பராக இருந்தார். ஸ்கூல் பாய் கேரக்டர்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு கேஸ்டிங் வந்து சரியில்லை. அவர் பார்க்கும்போது ஒரு காலேஜ் பசங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் பசங்க வந்து ஒரு பிரச்சனை, நைட் நேரத்தில் ஒரு பிரச்சனை வருது, அதை தேடி போகிறாங்க. வீட்டிலேருந்து யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இவங்க வாடு சுற்றிட்டு இருக்காங்க ரோட்டில், நைட் நேரத்தில் தனியாக சுற்றிட்டு இருக்காங்க, யாருமே எதுவுமே ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு. இந்த படத்துலேயே பிளாஸ்டான ஒரு கேரக்டர் அப்படின்னா அது வந்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள்லாம் சொல்லணும். ஸ்டார்டிங்லேருந்து அவர் இன்ட்ரோவில் வந்து அவர் படத்தில் கடைசி வரைக்கும் என்ன கடைசியில் அவர் சீன் என்னவோ அது வரைக்குமே நம்மளை வந்து பயங்கரமாக என்கேஜ் பண்ணி நம்மளை வந்து கொண்டு போயிருக்காருன்னே சொல்லலாம். ஜேக்ஸ் பிசாய், சூர்யா சாட்டர்டே, ஐயப்பனும் கோசியும் அந்த படத்துக்கு பயங்கரமாக பிஜிஎம் பண்ண நம்ம கம்போசர். இந்த படத்துக்கு அந்தளவுக்கு பெருசாக மனசில் நிற்கிற மாதிரி பெருசு பிஜிஎம் இல்லை. ஸோ மோஸ்ட்லி இந்த படத்தில் வந்து ரெட்ரோ சாங் வச்சே ஓட்டிட்டாங்க. ஸோ இந்த ரெட்ரோ சாங் டெம்ப்ளேட் வந்து ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆகி பீக் ஆகி முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவர் இந்த யூஸ் பண்ணுறதுனால அதுதான் சொல்கிறேங்க, இந்த படம் வந்து முன்னாடியே 2021 வந்துருந்துச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருந்திருக்கும். இப்போ வந்து நான் லீனியரில் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து ஸ்க்ரீன் ப்ளேவை ரொம்ப கிறிஸ்பாக பண்ணாமல் கொஞ்சம் சொதப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.